வாசிப்போம். எபிரேயர் 11 வசனம் 33-34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம் ஒரு மாபெரும் வல்லமை என்கிற தலைப்புக்கு கீழே விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்களை மக்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுருக்குது என்றதை இந்த எபிரேயர் புஸ்தகத்தின் ஆக்கியோன் இதை காண்பிக்கிறபடி ஒவ்வொரு மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அதே மாதிரி இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் விசுவாசம் எப்படி இருந்து, ஒரு தேசமே கடவுளை நம்புறப்ப விசுவாசிக்கிறப்ப அந்த தேசம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த 33-34 இந்த வசனத்தில் இவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் இவங்க வெவ்வேறான காலகட்டங்களில் எப்படியெல்லாம் சவால்களையும் சூழல்களையும் ஜெயித்தார்கள் அப்படின்றத பார்த்துட்ருக்குறோம். இதில் 9 வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 33-34 33வது வசனத்தை முடிச்சிருக்கிறோம். 34வது வசனம் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்குது? அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அப்போ இந்த பகுதியை சொல்கிறப்ப நேராக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்தனுடைய நிகழ்ச்சி தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை மையமாக வச்சு தான் இவங்க அக்கினியவே தாண்டினாங்க, அக்கினியவே மேற்கொண்டாங்க. ராஜா மிகுந்த மோசமான சூழல்களை ஏற்படுத்தி வைக்கிறாரு. அவர் ராஜாவுக்கே கோபம் ஏற்படுது. அக்கினியில் இவர்களை போடுறது மட்டும் இல்லாமல் அதை ரொம்ப அக்கினியை வேகமாக அதை இன்னும் சூடாக்கி அதை பல மடங்கு சூடாக்கி இவர்களை பட்சிக்கிற மாதிரி ராஜா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் தூக்கி போட்டு அதிலிருந்து கடவுள் இவர்களை காப்பாற்றுறாரு. எப்படி கடவுள் காப்பாற்றுறாரு? இவர்களுக்கு விசுவாசம் எதில் வெளிப்பட்டது? இவங்க ஏன் அந்த விக்கிரகத்தை வணங்குறதுக்கு இவங்க மறுத்தாங்க? சிலை வழிபாடை ஏன் மறுத்தாங்க? அந்த மறுக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? எதனால் அந்த ராஜா செஞ்சு வச்சிருக்கிற சிலையை இவங்க வணங்காமல் போகிறாங்க? அப்போ இந்த பகுதியை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதை விசுவாசத்தோடு கூட எப்படி பொறுத்துறது? அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் சவால்களுக்கு இதை நாம் எப்படி நேரடியாக பிரயோஜனப்படுத்தி கொள்வது தான் இந்த பிரசங்கம். ஒரு சில நேரத்தில் விக்கிரக ஆராதனை இல்லைனா சிலை வழிபாடு இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுள் இடத்துல நீ எதை கொண்டு போய் வச்சாலும் அது விக்கிரகம் தான், அதை பண்ணக்கூடாது. ரொம்ப டிவி பார்க்குறீங்களா, கடவுள் கொடுக்க வேண்டிய இடத்த கொண்டு போய் அது கொடுக்குறீங்களா, அது விக்கிரக ஆராதனை. நீங்கள் போய் ஏதோ ஒரு வணங்கலை, ஏதோ ஒரு உருவத்தை வணங்கலை, இல்லைனா செய்து வைத்த உருவத்தை வணங்கலை, வேறு ஏதோ ஒரு சொரூபத்தை வணங்கலை, ஆனால் நான் கடவுளை தாங்க நம்புகிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் ஆராதிக்கிறேன், கோயிலுக்கெலாம் போகிற ஆள் தான், கிறிஸ்தவ ஆள் தான், எல்லாமே எனக்கு ஜோராக தான் இருக்குதுன்னு சொன்னால், அப்படி சொன்னால் கூட பிரசங்கியார்கள் அதை விக்கிரக ஆராதனைன்றதை வியாக்கியானம் பண்ணுறப்ப கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய இடத்த வேறு ஏதாவது ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டா, ஒரு சில நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு மனிதர்களுக்கு கொடுத்துட்டா கூட அது தவறுன்னு சொல்கிறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை, உண்மை தான். ஒரு அளவு வரைக்கும் அதில் ஒரு உண்மை இருக்குது, ஹாஃப் ட்ரூத் மாதிரி இருக்குது, பாதி வரைக்கும் அதை டச் பண்ணுறாங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எதை கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாலும், எந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டாலும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஸ்தானத்தை ஏதோ ஒரு மனிதர்களுக்கு மேலேயோ பொருளுக்கு மேலேயோ கொடுத்துட்டா அது உண்மையாகவே விக்கிரக ஆராதனையாக மாறதான் செய்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் அது இன்னும் தெளிவாக வெளிப்படாதது போல் இருக்குது. விக்கிரக ஆராதனை இவங்க சிலையை வழிபட மறுக்கிறது ஏன் மறுக்கிறாங்க, எதனால் மறுத்தாங்க? இது ஏதோ ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இது வணங்கக்கூடாது அப்படின்னு இவர்களுக்கு அந்த வந்திருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன, எதிலிருந்து வந்திருக்க முடியும்? 10 கட்டளைகள் இருக்கிற கட்டளைகளினுடைய தாக்கமா? அப்படி அந்த தாக்கமாக இருக்கணும்னா 10 கட்டளையையும் அதில் இருக்கிற கட்டளையினுடைய சாராம்சம் என்ன? 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறத இவங்க பின்பற்றுறாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அந்த 10 கட்டளையில் இருக்கிற கட்டளையினுடைய பின்னணி என்ன? அப்போ தான் இதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்க முடியும். உண்மைதான், 10 கட்டளை இருக்கிற கட்டளை என்ன சொல்லுது? என்னை என்று வேறே தேவர்களை உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா கட்டளைகளை கொடுக்கும்போது கடவுள் அற்புத விதமாக இவர்களை சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்குறாரு. அதுதான் கட்டளைகள்னு பார்க்குறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். 20வது அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளாவன,
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் சொல்றாரு. மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் பூமி கீழே இருக்க தண்ணீர்லையும் எந்த சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ இதனுடைய தாக்கம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பின்னணியில் தான் வராங்க. யூதேய தேசத்தில் வாழ்கிறாங்க. இவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னால் இஸ்ரவேல் சிறையிருப்புக்கு போயிருச்சு. கடவுள் தீர்க்கதரிசிகளின் மூலமாக இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. வாங்க என் பக்கம் திரும்ப, கடவுளுடைய சத்தத்தை செவி கொடு, அங்கே பாரு உன் சகோதரனை பாரு, அவன் சிறையிருப்புக்கு போயிட்டாங்க, அந்த நிலைமை உனக்கு வராத மாதிரி பார்த்துக்கோன்றாரு. தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறாரு. கடவுளுடைய வாயாக இருந்து தீர்க்கதரிசிகள் பேசுகிறாங்க. மக்கள் தவறு பண்ணுறப்ப, அக்கிரமம் பண்ணுறப்ப, கடவுளை விட்டு விலகி போகிறப்ப தீர்க்கதரிசிகள் இந்த மக்களை கடவுள் பக்கமாக திருப்புறதுக்கும், இவங்க எங்கே வழி விலகி போயிருக்கிறாங்களோ, எங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ அதை தப்புன்னு காட்டுறதற்கும் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. நம்ம பார்க்குற தீர்க்கதரிசிகள், நம்ம கேள்விப்படுற தீர்க்கதரிசிகள் நம்ம ஊர் தீர்க்கதரிசிகள் மாதிரி இல்லது. பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பெருசாக சுட்டி காட்டாமல், எங்கே பிரச்சனை ரொம்ப இல்லாமல் இருக்குதோ, எதை சொன்னால் பிரச்சனை வராதோ அதையே திரும்ப திரும்ப பேசுகிற தீர்க்கதரிசிகள் இது. இந்த தீர்க்கதரிசிகள் கடவுளுக்கு விரோதமாக போகிற அந்த மக்களை பார்த்து தைரியத்தோடு வான் பண்ணுறாங்க. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கடவுள் பார்த்துக்குவாருன்னு போகிற லெவலுக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஆளுங்க. அப்படி கடவுள் இவங்களையும் காப்பாற்றுறாரு. காக்காவை வச்சு போஷிக்கிறாரு. காகத்தை கொண்டு ராஜாவுக்கு கோவம் வந்து போய் ஆற்றங்கரையில் ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி வற்றி போனோடனே அந்த அம்மாவை வச்சு, சாரி பார்த்த அம்மா வச்சு, அந்த விதவி அந்த அம்மா வச்சு போஷிக்கிறாரு. அப்போ கடவுளும் தீர்க்கதரிசிகள் நடத்துகிறாரு. தீர்க்கதரிசிகள் அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகிறாங்க. கடவுளுக்காக கடவுள் சொல்கிறத அப்படியே செய்கிறதுக்கு தயார். கடவுளுக்கு விரோதமாக மக்கள் போகிறப்ப அதை வான் பண்ணுறதுக்கு தயார். அதனால் என்ன பின்விளைவு வந்தாலும் பரவாயில்ல, அங்கே கடவுளுடைய வேலை நடக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் இவங்களையும் பாதுகாக்கிறார். கடவுளுடைய வேலையும் நடக்குது, இவங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகுது. அப்போ அப்படி இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள். இவங்க இங்கே அந்த மாதிரி தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கடவுள் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த யூதேயாவில் இருக்கிற மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் சிறையிருப்புக்கு போயிடுறாங்க. அந்த சிறையிருப்பில் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு போனவங்க தான். அப்போ அந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு சிலை செய்யப்படுது. இவங்க இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறவங்க, அது நல்லா நேபுகாத்நேச்சாருக்கும் தெரியும், அங்கே இருக்கிற பிரதானிகளுக்கும் தலைவர்களுக்கும் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும். சிறையிருப்பு யூதேயாலேருந்து மக்களை பிடிச்சிட்டு வந்து இவங்க நாட்டில் வச்சுருக்கிறாங்க. நல்லா படித்தவர்கள், அறிவாளிகள் எல்லாரையும் வச்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற கடவுள் நம்பிக்கை, அவங்களுக்கு வேற கடவுள் நம்பிக்கை. இப்போ வந்திருக்கிற எல்லாரையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ கொண்டு வரணும். யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே? நேபுகாத்நேச்சாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் பாபிலோனுடைய அரசாட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும். இப்போ அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை செய்யப்படுது. சிலையை செஞ்சு அந்த சிலையை நமஸ்கரிக்க வச்சு, அதை சேவிக்க வச்சு, இப்போ யார் யாரெல்லாம் இந்த சிலையை சேவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தப்பு வைக்கப்படுவார்கள். சேவிக்காத ஆளுங்களெல்லாம் அக்னி ஜுவாலையில் கொண்டு போய் போடு. இப்போ இங்கே இருக்கிறது எல்லா மொழிக்காரங்க, எல்லா தேசத்துக்காரங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி தான் அங்கே கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஐடியா என்ன? உனக்கு வெவ்வேறு கடவுள் இருக்கலாம், வேற நம்பிக்கை உனக்கு இருக்கலாம், ஆனால் இப்போ நீ பாபிலோன் தேசத்துக்குள்ளே வந்துட்ட. இந்த தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சிலையை வணங்கு. அதுதான் பாயிண்ட்டு. இதை கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாரு? நீ எந்த சிலையையும் உருவாக்காத, நீ எதையும் நமஸ்கரிக்காத, நீ எதையும் சேவிக்காத, அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் ஏன் சொல்கிறாரு கடவுள் அங்கே?
ரெண்டு இந்த கம்பேரிசனை பாருங்கள். இங்கே வந்தோடனே சிலையை செஞ்சு இவங்களை நமஸ்கரிக்க வச்சு சேவிக்க வைக்கிறாங்க. ஆனால் கடவுள் பழைய ஏற்பாட்டில் இதே இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு போகிறப்ப அவங்கள பார்த்து சொல்கிறார், இல்லை நீ எதையும் செய்யக்கூடாது, எந்த விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது, எதையும் உண்டாக்கக்கூடாது. அந்த 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 ஏன் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலகட்டங்களில் மக்களை ஆளுகை செய்கிறதுக்கு, மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு கடவுளுடைய பெயர் தேவைப்படுது. கடவுளுடைய பெயரை வச்சு கடவுளுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்தி தான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. சும்மா போய் கண்ட்ரோல் பண்ண முடியல. நானே கூட பாருங்கள், நாளைக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் என் கூட இதை சொன்னார், உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் செவி கொடுங்கன்னு சொன்னால் உடனே மக்கள் அதை கவனிக்கக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாகவும் அதை செய்கிறதுக்கு சிலர் தயாராகவும் இருக்காங்க. ஏன்னா கடவுள் சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு, ஒருவேளை சொல்லியிருப்பாரோ, நம்ம செய்யலைன்னா அது வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, கடவுளுக்கே விரோதமாக போன மாதிரி ஆயிருமா, பரவாயில்ல பண்ணிடுவோம். அப்போ கடவுள் பேரை சொன்னால் மனிதர்கள் சிந்திக்கவும் நிதானிக்கவும் யோசிக்கவும் அதன்படி செய்யவும் முற்படுறாங்க. அப்போ அன்னைக்கு ஆண்டவர்கள் ஆட்சி புரிஞ்சவங்க இதை பார்த்துட்டாங்க, இதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன, இப்போ இதை கடவுள் பேரை சொல்லி தான் மனுஷனை கட்டுப்படுத்த முடியும். ஒரு சிலையை செய்தோ ஒரு விக்கிரகத்தை செய்கிறவனுக்கு தெளிவாக தெரியும், இதை நம்ம வச்சு இவர்களை கட்டுப்படுத்த தான் பண்ணுறோன்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை இந்த பக்கம் இருந்து அதை போய் வணங்குறவர்களோ அதற்கு முன்னால் நிற்கிறவங்களுக்கோ தெரியாது. ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இதை நம்ம தான் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு தான் கடவுளுடைய பேரை வச்சிருக்கிறோம். அதை வச்சது மட்டும் இல்லாமல் அதை வணங்குறவங்களெல்லாம் இந்த கடவுள் தான் சொன்னாருன்னு ஒரு சில சட்டத்திட்டங்களை கொடுத்து அந்த சட்டத்திட்டங்களையும் பின்பற்ற வைக்கிறது. ஏதோ கடவுளை சும்மா செஞ்சு வைக்கல, கடவுளை சும்மா செஞ்சு வச்சுட்டு இந்த கடவுளெல்லாம் வணங்குறவங்க இன்னும் ஏதோ நான் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு மட்டும் பேசலை. இந்த கடவுளை வணங்கினா நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படி பேசலை. இந்த கடவுளை வணங்கினா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி சொல்லலை. இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த கடவுள் என்ன சொல்கிறாரு, உன்னை இப்படி இருக்க சொல்கிறாரு, இந்த கடவுள் உன்னை இப்படி தான் உண்டாக்கி இருக்கிறாரு, இப்படி தான் உன்னை பிறப்பிலையே உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த கடவுள் இந்த கடவுள் உன்னை இந்த வேலை செய்ய சொல்கிறாரு. உலகத்துலலாம் இருக்குது பாருங்க, இருக்குது, கவனிச்சிருக்கீங்களா? இப்படி தான் உன்னை இருக்க சொல்கிறாரு இந்த கடவுள், இப்படி இந்த கடவுள் வந்து உன்னை இப்படி மனுஷனை இப்படி தான் உண்டாக்கியிருக்கிறாரு, இப்படி மனுஷனை ஒரு சிலர் நல்லா வச்சுருக்கிறாரு, ஒரு சிலரை மோசமாக வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? மனுஷர்களை ஆள்றதுக்கு கடவுள்னு ஒன்று உண்டாக்கி அதை தான் என்ன பண்ணுறாங்களா இவங்க, அதன் மூலமாக சட்டத்திட்டத்தை ஏற்படுத்துகிறார்களாம். ஆனால் கடவுள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறப்ப சொல்கிறாரு, நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் இப்போ நீ என்ன கவனி, நீ வந்து சட்டத்திட்டத்தில் நீ ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எகிப்தில் கூட அப்படி தான் இருந்திருக்கும் சட்டத்திட்டங்கள்லாம். பார்வோனை ராஜாவே ஏற்படுத்தி இருந்திருப்பார் சட்டத்திட்டத்தை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே நீ வந்து இருக்க போகிற நாடு, நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம், இந்த தேசத்தில் நான் சட்டத்திட்டத்தை கொடுப்பேன், அது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. பாருங்க, நான் மனுஷன் ஏற்படுத்துகிற சட்டத்திட்டங்கள் பெரும்பாலும் ரொம்ப கம்மி, நல்லா இருக்கிறது, எல்லாருக்கும் அது சரிசமமாக சரியான பகிர்வு நிலையை ஏற்படுத்தி எல்லாரையும் சரியாக பார்த்து ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் ரொம்ப கம்மி. அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது, ரொம்ப கம்மி. ஆனால் பெரும்பாலும் வரலாறுல கடவுள் பெயரை வச்சு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி மக்களை பிரித்தாளுகிறதையும் மக்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை செய்கிறதற்கும் மக்களை ஒரு அவங்களுடைய மனநிலையே ஒரு தவறான இதில் அவங்கள கொண்டு போகிற மாதிரி தான் சூழல்கள் இருந்தது. கடவுள் பேரை வச்சு தான் ஒரு சில நேரத்தில் தவறான காரியங்கள் கூட உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில், பல சூழலில். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இங்கே பொதுவாக எல்லா மனுஷனுக்குமான சட்டத்திட்டமாக நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை. அதனால தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு,
நீ என்ன பாரு, என்ன கவனி, நான் கொடுக்குற சட்டத்திட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால தான் வேற யாரையும் உண்டாக்காத, நீ நமஸ்கரிக்காத, நீ சேவிக்காத, நீ உருவாக்கி நீயே சட்டத்திட்டத்தை உருவாக்கிக்க கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்கிறாரு, வேற எந்த கடவுளையும் உண்டாக்காதன்றாரு. பின்னணி அதுதான். அன்னைக்கு இவங்கெல்லாம் கடவுளெல்லாம் உருவாக்கிக்கிட்டு அவங்க ஆளுகை செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது இயேசு வர்றப்போ கூட இந்த மாதிரிலாம் வெளிப்படுது. சீஷர்கள் கூட எதிர்பார்க்குறாங்க, வலது பரிசத்தில் இடது பரிசத்தில் நமக்கு இடம் கிடைக்குமான்னு. இந்த அம்மா செபதேயுவின் குமாரனுடைய அந்த அம்மா வந்து அது தாயார் வந்து கேட்குறப்ப சீஷர்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது, எரிச்சலே வருது. என்ன நம்ம பார்த்தா நம்ம ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காரலான்னு பார்த்தா இந்த அம்மா வந்து இவங்க பசங்களுக்கு கேட்டுட்டு இருக்குதே, அந்த மாதிரி போகுது எண்ணம். எல்லாருக்கும் இங்கே ஆளுகை செய்யணும், இங்கே ராஜ்யத்தை ஏற்படுத்தணும், அந்த மாதிரி தான் போகுது. அப்போ இதை பின்னணியாக வச்சு தான் 10 கட்டளையில் கட்டளை, நீ சட்டத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு கடவுளை ஏற்படுத்தாத, நீ சட்டத்திட்டத்தை ஏற்படுத்தினா அது சரிசமமாக இருக்காது, பொதுவானதாக இருக்காது, நியாயமானதாக இருக்காது. அதனால் நீ கடவுளை ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் விட்டுருன்னு சொல்லி தான் சட்டத்திட்டத்தை கொடுத்து கட்டளைகளை கொடுத்துருக்காரு. இங்கே வர்றப்ப பாபிலோனுக்குள்ளே போகும்போது இவங்க அதையே தான் பின்பற்றுறாங்க. இவங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கடவுள் சொல்லியிருக்கிறாரு சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுத்து, அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாருக்குமானது, நம்ம அதை தான் பின்பற்றணும். ஏற்கனவே இவங்க அப்படி பின்பற்றாமல் தான் சிறையிருப்பில் வந்து உட்காந்துருக்குறாங்க பெரும்பாலானவங்க. ஆனால் இவங்க 3 பேருக்கும் தெளிவாக தெரியும், வேற எந்த விக்கிரகத்தையும் வேற எந்த சொரூபத்தையும் ஏன் வணங்கக்கூடாதுன்னு. அதை வணங்குனா நம்ம இந்த நாட்டில் இருக்க இந்த ராஜாவுக்கு, இந்த அவங்க நாட்டில் சொல்கிற எல்லா சட்டத்திட்டத்துக்கும் அப்படியே நேரடியாக கட்டுப்பட்டவர்களாக மாறிடுறோம். அங்கே அக்கிரமம் இருந்தாலும் சரி, அங்கே அநீதி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே தீண்டாமல் போதிக்கப்பட்டாலும் சரி, என்ன மாதிரி சூழல்கள் இருந்தாலும் அதை கேட்கக்கூட முடியாது, அதற்கு எதிர்கருத்து கூட பதிவு பண்ண முடியாது. ஏன்னா இதை வணங்கியாச்சுன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கட்டுப்படுற மாதிரி ஆயிடுது. ஆனால் உண்மையான கடவுள் நம்புகிறவங்க, இந்த யெகோவா கடவுளை நம்புகிறவங்க, இஸ்ரவேலின் கடவுளை நம்புகிறவங்க, இந்த கடவுள் பல இடத்துல பைபிளில் இருக்கு. அவர் நீதி நியாயத்தை செய்கிறார், உண்மையை விரும்புகிறார், தீமையை வெறுக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். அப்போ இந்த கடவுளை நம்புகிற ஆளுங்கன்னு நம்ம சொல்கிறதுல அர்த்தமே இல்லாமல் ஆயிரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லியிருக்கலாம், ஓ ஆண்டவரே இதெல்லாம் வணங்குறாங்க, வேறு வழி தெரியல எங்களுக்கு, மனதளவில் வச்சுக்கிறோம் எல்லாத்தையும், ஆனால் வேலைன்னு வந்துருச்சு, இங்கே இந்த மாதிரி இருந்துக்கிறோம், தனியாக வந்து எல்லாம் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம், ஜபாலயம் கூட எதாவது கட்டி வச்சுக்கிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் மற்றதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க ஆண்டவரே, அப்படி கூட போகல. ஒரு சிலர்லாம் இன்னைக்கு பண்ணுறாங்க. வேலைனா அப்படி தாங்க இருக்கும், உலகம்னா அப்படி தான் இருக்கும். அங்கே போகிறப்ப அந்த வேஷத்தை போட்டு தான் ஆகணும். அங்கே போயெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அங்கே போய் அவன்கிட்ட அவன் பேசுறது. அதனால் பேசாமல் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி செஞ்சுக்கோ. கோயிலுக்கு வர்றப்ப கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோ. கோயிலுக்கு வந்தால் ஒரு முகம், வேலைக்கு போனால் ஒரு முகம். அப்படி இல்லை இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. கோயிலுக்கு வந்தால் இங்கே அப்படியே ரொம்ப பக்திமானாக ஆயிட வேண்டியது. ஆவிக்குரிய தன்மைன்னா இங்கே நினச்சிக்க வேண்டியது, கோயிலுக்கு வர்றதையும் பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறது தான் ஆவிக்குரிய தன்மை நினச்சிக்க வேண்டியது. அந்த ஆவிக்குரிய தன்மை வாழ்க்கையில் வெளிப்படுறதே இல்லை. ஆவிக்குரிய தன்மை வாழ்க்கையில் வெளிப்படுறப்ப தான் ஆவிக்குரிய தன்மையுமே முழுமையாகுது. நல்லா பாட்டுக்கிட்ட பாடிவிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு ஆவியில் நிரம்பி துதிச்சுட்டு அது வாழ்க்கையில் வெளிப்படலைன்னா, செயலில் வெளிப்படலைன்னா அர்த்தமே இல்லை. நல்லது ஆவியில் நிரம்பி துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் பரவச நிலையாக ஒரு சில நேரத்தில் அடையிறது கூட ஏதோ உங்கள் கஷ்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மன பாரத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது உதவுது. ஆனால் அதுதான் கிறிஸ்தவத்தின் உயர்ந்த நிலை ஆவிக்குரிய தன்மை நினச்சிக்க கூடாது. கிறிஸ்தவத்தின் உயர்ந்த ஆவிக்குரிய தன்மை என்ன? கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்ன சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ வேதாகமத்தில், கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செய்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வாழ்க்கையில். அது வேலையாக இருந்தாலும் சரி, வேற எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, உலகத்தில் அதை செய்வதே உயர்ந்த அதிகப்படியான ஆவிக்குரிய தன்மை. அதை செய்யாமல் சும்மா இல்லை, நான் சும்மா நல்லா பைபிள்லாம் படித்து
பாட்டெல்லாம் பாடி எல்லாத்தையும் பண்ணிடுறேன், இது ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், அது ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இது சேக்ரட் லைஃப், அது செக்குலர் லைஃப்னா அர்த்தம் இல்லை. சேக்ரட் செக்குலர்லாம் இல்லை. இங்கே என்ன கோயிலில் பார்க்குறோமோ, என்ன பைபிளில் படிக்கிறோமோ அது வெளியே போகணும். அதுதான் இங்கே போகுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அவங்க வாழ்க்கையில் கடவுள் என்ன வச்சுருந்தாரோ அது போகுது. அவன் வாழ்க்கையில் வச்சுருந்தது சட்ட திட்டமாக பைபிளில் கொடுத்துருந்தது, கடவுளுடைய பண்பு, கடவுளுடைய குணாதிசயம், அது போகுது. அதனால தான் அந்த சிலை வழிபாடையும் விக்கிரக ஆராதனையும் மறுக்கிறாங்க. இதை வணங்கியாச்சுன்னா உண்மைக்கே எதிராக போன மாதிரி ஆயிரும். இதை வணங்கியாச்சுன்னா அநீதி பண்ணுறதுக்கு துணை போன மாதிரி ஆயிரும். இதை வணங்கியாச்சுன்னா அக்கிரமம் பண்ணுறதுக்கு கூட போன மாதிரி ஆயிரும். இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாததாக கூட இருக்கும், அதை நம்ம செய்கிற மாதிரி ஆயிரும். இந்த பாபிலோன் தேசம், இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை நம்ம செய்கிற மாதிரி ஆயிருமே, செய்ய முடியாது. இந்த மாதிரி பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அக்கிரமத்தை இவங்க அங்கே யூதேயால கூட செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கேயே வந்து உட்காந்துருக்குறாங்க. தேசமே வந்து உட்காந்துருக்குது. தேவாலயெல்லாம் அதை இடிக்கப்பட்டு அவங்க தகர்க்கப்பட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. இங்கேயும் மற்றவங்கெல்லாம் கூட செஞ்சுருப்பாங்க போல. இவங்க 3 பேர் தான் விசேஷமாக இருக்கிறாங்க, செய்யாமல், இதை வணங்காமல். பாருங்க எப்படி இந்த கான்ட்ராஸ்டான சூழ்நிலைன்னு பாருங்கள். ஏதோ சும்மா கடவுள் அவனை வெளிப்படுத்தினாருன்றதை தாண்டி 3 பேர் தீயில தூக்கி போட்டப்ப 4வது கடவுளுடைய பிரதிநிதித்துவம் வந்து இவங்களை பாதுகாத்ததுன்றதை தாண்டி இந்த சூழல், இஸ்ரவேல் மக்களினுடைய சூழல், இந்த யூதேயா மக்களின் அந்த சூழல், அதில் இவங்க 3 பேர் எப்படி விசேஷமானவர்களாக இருக்கிறாங்க. ஏன் அந்த சிலை வழிபாடை மறுத்தார்கள் என்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சும்மா சிலை வழிபாடை வெறுக்கணும், சிலை வழிபாடு கூடாது அப்படின்ட்டு எங்கள் கடவுள் ஜீவனுள்ள கடவுள், அது தெரியுமா உங்களுக்கு, இது தெரியுமான்லாம் கேட்கக்கூடாது. அந்த ஜீவனுள்ள கடவுள் செய்ய சொன்னதை எல்லா இடத்துலையும் செய்கிறமான்றதை கவனிக்கணும். அந்த ஜீவனுள்ள கடவுள் நமக்கு நம்ம நம்பி விசுவாசித்து வாயை திறந்து பேசுகிறோமே, பேசக்கூடிய கடவுள் சொல்லி இருக்கக்கூடிய வேதாகமத்தின் அற்புதமான காரியங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு மூடி இருக்கிற செவுத்துக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிறோம்னு மனிதர்களை பரவச நிலைக்கு நேராக நடத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் சரியில்லை. வாழ்வியலாக்கப்பட்டிருக்கிறதா வேதாகமத்தின் காரியங்கள்? சிந்தனையில் அதிகப்படியாக உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி ஒரு சூழலில் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலை வழிபாடை வெறுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் போக முடியாது. அநீதி கூட போன மாதிரி ஆயிரும், அக்கிரமத்தை போய் செஞ்ச போன மாதிரி ஆயிரும். போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ராஜாவே எதுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே நேபுகாத்நேச்சார் சிறையிருப்புக்கு வந்திருக்கிறாங்க. வேற ஒரு தேசத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க தேசத்தை அழிச்சாச்சு, இவங்க தேசம் பாபிலோனர்களுடைய கையில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு அங்கே இருக்கிற ராஜாவே எதுக்குறாங்க. சும்மா லேசுப்பட்ட விவகாரம் இல்லை, ராஜாவையே சேலஞ்ச் பண்ணுறாங்க. ராஜாவையே எதிர்த்து ராஜா சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு நேர் எதிராக செய்யக்கூடியவர்களாக நிற்கிறாங்க. பெரிய சிலையை செஞ்சாச்சு, 18வது வசனம் பாருங்கள். சிலையை செஞ்சாச்சு, அந்த சிலையை வணங்கணும். வணங்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. சொல்கிறப்ப 17லேருந்தே ஆரம்பிக்குது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிப்பார். சேலஞ்ச் பண்ணுறாங்க ராஜாவை. பண்ணிட்டு 18, விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். என்ன சொல்கிறாங்க? வணங்க முடியாது, வணங்க மாட்டோம், அது உமக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். அப்போ இந்த நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கர கோபம். என்ன இவங்க, நம்ம இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம், அரசாள்றோம், ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு வணங்குன்னு சொல்கிறோம், கட்டுப்படுவானுங்கன்னு பார்த்தா கட்டுப்பட மாட்டாங்களேன்னு கோபம். இப்போ இவங்க ராஜாவையே சேலஞ்ச் பண்ணுறாங்க பாருங்க. இவங்களுக்குள்ள உண்மையும்
கடவுளினுடைய அற்புதமான சத்தியங்களும் கடவுள் எப்படிப்பட்டவர், நீதி நியாயம் இதனால் நிறைந்திருக்கிறவர்ன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால கடவுளையே சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி அவர் தப்பு வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் இதை விட்டு போக முடியாது. இன்றைக்கி இப்படிலாம் ஆளுங்க பெருசாக நிற்கிறதே இல்லை, நிற்க முடியறதும் இல்லை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அற்புத விதமாக நிற்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. நமக்கு ஆச்சரிய விதமாக நிற்கிறாங்கன்னு சொல்லுது. ராஜாவையே சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. மிகப்பெரிய எதிரி ராஜா இவங்களுக்கு இருக்கிறாரு. இப்போ அவர் கோவம் இவங்களை கொண்டு போய் அக்கினி ஜுவாலையில் போடும்படி பண்ணுறாரு. 22வது வசனம், ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை கொண்டு போன அந்த புருஷர்கள், அந்த ஆளுங்க, அவங்கள என்ன பண்ணுச்சான், இந்த அக்கினி ஜுவாலை பறிச்சித்து போட்டதான். ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. பின்னால் இருக்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன ஆளுங்களை சுட்டரித்து போட்டதை தவிர இவங்களுக்கு ஒன்றும் ஆகாததை ராஜா பிரமித்து அவனுக்கு ஆச்சரியமாயிருச்சு. நம்ம போட்டது 3 பேர், ஆனால் உள்ளே சுற்றுறது 4 பேராக இருக்கிறாங்களே, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசலண்டை உன்னதமான தேவனுடைய தாசர் ஆகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது இவங்க 3 பேரும் வெளியே வந்தார்கள். மற்ற தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரி எல்லாரும் கூடி இவங்க தலையில் இருக்கிற முடியும் கருகலை, இவங்க மேலே நெருப்பு வாசனையும் வரலை. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க கடவுள் சொல்லுகிற உயர்ந்த பண்புகள் மேலே தங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுனால தான் அந்த சிலையை போய் வணங்கலை. இதை வணங்கினா இந்த கடவுள் சொல்கிற நமக்கு கற்பிக்கப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களெல்லாம் செய்ய முடியாமல் போயிடும், அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும், அதை வாழ்க்கையில் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிரும். அப்போ இதை விட முடியாதுன்னு தான் அந்த சிலையை வணங்காமல் இருந்தாங்க. கடவுளை நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. அது கடவுளையே இவங்க வாழ்க்கையில் வேலை செய்யும்படி வந்தது, செஞ்சும்படி வச்சு ராஜாவையே இப்போ இவங்க பக்கமாக திரும்பும்படி வச்சிருச்சு. ராஜா கோவம் வந்துருச்சு இவங்க செய்கிற செயலை பார்த்து. ஆனால் இப்போ ராஜாவுக்கு கோவம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தீல தூக்கி போட்டாலும் இவங்களை அழிக்க முடியல. கடவுளே அவருடைய பிரதிநிதித்துவத்தை அனுப்புகிறாரு. கடவுளை இவங்களை பாதுகாக்கிறதுக்கு வேலையை செய்கிறாரு. கடவுள் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு தூதர்கள் வந்தாங்கன்னு ராஜா சொல்கிறாரு. தூதர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி ராஜா சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கும் நல்லா தெரியும் இஸ்ரவேலுக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னு. அதான் அந்த ராஜா பார்த்து கூப்பிடுறாரு, தாசரா நீங்கள் தான். அப்பொழுது ராஜா நின்று, தேவனுடைய தாசனாகிய ராஜாவுக்கும் தெரியுது இப்படி இஸ்ரவேலுக்கு கடவுள் யாருன்னு. தெரியாத ராஜா இல்லை, சும்மா வியாக்கியானம் பண்ணுறப்ப ஏதோ சொல்லக்கூடாது. ஒன்றும் தெரியாத மாதிரி ராஜா இருந்து செஞ்சது போல் ராஜாவுக்கு எல்லாம் தெரியும். விஷயமே என்னென்னா, இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விவகாரம் தான் இது. இந்த சாத்ராக், இந்த யூதேய மக்கள் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறாங்க பாபிலோனில். பாபிலோனில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் விவகாரம் அதுதான். அதில் தான் இவங்க 3 பேரும் வித்தியாசமாக நிற்கிறாங்க. மற்ற எல்லாம் கட்டுப்பட்டாங்க. ஊரோட ஒத்து போன்னு சொல்கிற மாதிரி ஆளுங்களாயிட்டாங்க. இவங்க 3 பேர் இல்லை, நாங்கள் எங்கள் கடவுளுடைய சட்டத்திட்டத்தை தான் பின்பற்றுவோம், நீ சிலையை செஞ்சு வச்சுட்டு அதை வணங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற உங்கள் நாட்டு சட்டத்திட்டங்களை பின்பற்ற முடியாதுன்றதுல நிலையா நிற்கிறாங்க. இவங்களுக்கு தெரியுது இஸ்ரவேல் தேசம் கடவுள் கொடுத்துருக்கிற சட்ட திட்டங்கள், தோரா, அதெல்லாம் எவ்வளவு அற்புதமானது. அதை தான் நம்ம பின்பற்ற முடியும். எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையும் நன்மையையும் சமாதானத்தையும் இதை தான் நம்ம விரும்ப முடியும். நீதி நியாயத்தையும் சமத்துவத்தையும்
சமநிலையையும். இதை தான் நம்ம விரும்ப முடியும், நம்ம இதை தான் செய்ய முடியும். இவங்க சொல்கிற மாதிரிலாம் போக முடியாது, பண்ண முடியாது, அந்த பக்கம் போகாத, அந்த மனநிலை உங்களுக்கு இருக்குது. இல்லை, கடவுள் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். வேறு தேசத்தில் வேறு மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்க முடியும். ஒரு தேசத்தில் ஒன்று சரின்றது, இன்னொரு தேசத்தில் தப்பாக இருக்க முடியும். ஆனால் எங்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு சட்டத்திட்டம். அதில் தெளிவாக இருக்கிறாங்க. கடவுளே இவர்களுக்கு பணியை செய்கிறாரு. அப்புறம் ராஜா இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். ராஜா இப்போ எப்படி சட்டத்திட்டத்தை போட்டார் பாருங்க. அதனால் வணங்கு, சிலையை வணங்கு, அதை போய் வணங்கி இந்த ராஜாவுக்கு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு பார்த்தாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு ராஜாவுக்குள்ளே மனமாற்றம் வந்துருச்சு. இந்த கடவுளுக்கு விரோதமாக நம்ம போராட முடியாதுன்ற மனதுக்குள்ளே வந்துட்டார், அந்த மனநிலைக்குள்ளே வந்துட்டார். சொல்கிறாரு, இந்த கடவுளுக்கு விரோதமாக எவனா தூஷண வார்த்தை பேசினாலே அவன் துண்டிக்கப்படுவான்ப்பா. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பாஷைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாஷைக்கு மேலே இருக்கிற மொழி பேசுகிற ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க, வெவ்வேறு நாட்டுக்காரங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சட்டமாகவே ஆக்கப்பட்டுருச்சு. இவங்க ஒரு சிலையை செஞ்சு வச்சு எல்லா நாட்டுக்காரனையும் எல்லா பாஷைக்காரனையும் இவங்க அந்த சிலையை வணங்க வச்சு இவங்க டோட்டல் கண்ட்ரோல் எடுக்க பார்த்தாங்க. அல்டிமேட் கண்ட்ரோல், அல்டிமேட் பவர் நம்மக்கிட்ட வந்துடும், நம்ம ஆளுகை செய்வோம். இது மாதிரிலாம் வரலாறுல இருக்குது, பல இடத்துல நடந்திருக்கு. இவங்களே கடவுளை செஞ்சு வச்சு பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. தங்கம் பொருட்கள்லாம் கொண்டு போய் கோயில்களில் வச்சு பாதுகாத்துருக்குறாங்க. அப்போ தான் மனிதர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அப்படி பண்ண முடியலை. ஏன்னா இவங்க துணிஞ்சு எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த கடவுளும் காப்பாற்றுறாரு, அற்புத விதமாக காப்பாற்றுறாரு. இவங்களை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இவங்க கடவுளுடைய பிரதிநிதித்துவமே வருது. தூதனே நிற்கிறாரு. தூதன் நின்றதை பார்த்த உடனே ராஜா அவர் ஒரு மாதிரி மனம் மாற்றம் அடைந்து, இஸ்ரவேலின் தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன், அந்த தேவனை குறித்து உண்டான பார்வையே மாறிடுச்சு. மாறினது மட்டும் இல்லாமல் இவர்கள் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள். யோசிச்சு பாருங்க, இது இவங்க வாழ்வியல் முறையிலேயே அந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பின்னால் இருக்க காரியங்கள் இவர்களுடைய வாழ்வியல் முறையிலேயே இருக்குது. இது ஏதோ சும்மா சிலையை வணங்க மாட்டேன், வேறு எந்த கடவுள் பேரையும் சொல்ல மாட்டேன், வேறு எந்த வழிபாட்டையும் பார்க்க மாட்டேன், இயேசுன்னு சொல்லுவேனா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேங்க, நான் ரொம்ப பரிசுத்தமான கிறிஸ்தவன், நான் வான மண்டலங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வான மண்டலங்கள் என்ன இருக்குன்றதை நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஊழியமே பண்ணணும். நீங்கள் ஆவிகளுடைய மூலமாக கடவுள் எப்படி பேசுகிறாருன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மைதான், கடவுள் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுறாரு. சபையில் அன்னைக்கு ஊற்றுனாரு, மேலறையில் கூடியிருந்தவங்க கிட்ட. இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவருடைய பிரசனத்தை உணர்கிறோம், பாடும்போது ஆராதிக்கும் போது உணர்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசும்போதும், நான் ஆராதிக்கும் போதும், பிரசங்கிக்கும் போது கூட கடவுளுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்குது, அபிஷேகிக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. அதனுடைய வெளிப்பாடாக சிலர் அந்நிய பாஷைகளில் பேசுகிறாங்க,
சிலர் வியாக்கியானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பவுல் சொல்கிறது மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பைபிள் எப்படி கையாளுது? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பைபிள் சொல்லி இருக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, நம்ம நம்பக்கூடிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? செயல்படுத்தி காரியங்களை செய்கிறோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சட்டத்து 10 கட்டளை சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் உண்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, நன்மை இருக்குது. இதை தான் செய்ய முடியுன்றதில் துணிஞ்சிருக்கிறாங்க. சும்மா கூப்பிடல, அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு கடவுளே கடவுளே, கர்த்தாவே கர்த்தாவே, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லலை. இயேசுவின் நாமத்தினால பேய்கள் ஓடுது, விடுதலை வருது, இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் இயேசு செய்தது போல, இயேசு வாழ்ந்தது போல வாழ்றதுக்கு கிறிஸ்தவர்கள் ரெடியா? கிறிஸ்தவர்கள்லாம் பேச ரெடியாக இருக்கிறாங்க. இயேசுன்னு சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்ன வரும்? பிசாசுகள் பயப்படும், உங்கள் ஊழியம் நல்லா வரும், முன்னேறும், எல்லாம் கரெக்டு. இயேசுன்னு சொல்லணும். சொல்கிறப்ப பிசாசுகள் பயப்படும். நம்புகிறேன், இயேசுவின் மூலமாக தான் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. இயேசுவின் மூலமாக நான் ஜெபிக்கிறதுனால கடவுளிடம் போய் சேருது என் ஜெபம். இயேசு தான் கொண்டு போகிறாரு. மனுஷனுக்கும் கடவுளுக்கு இருக்கிற பகையை நீக்கினார். சிலுவை மரணம் உயிர் தெழுதலினால போய் சேருது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கு ரெடியா? கிறிஸ்தவ சபை அப்படி வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கா? எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டுதா? இயேசு இயேசுன்னு சொல்லுங்க, வித்தியாசப்படுத்தி காட்டுங்க நீங்கள் போதிக்கிற மார்க்கத்தை அப்படின்றாங்களே. வித்தியாசப்படுத்தி காட்டினா மட்டும் போதுமா? வித்தியாசமாக வாழ வேணாமா? வித்தியாசமாக வாழ்கிறது தானே முக்கியம். அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கிறாரு. எது கூப்பிட்டாரு? சும்மா போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னாரா? திருப்புங்க மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7:21-23 வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. பல பேர் நம்மளுங்கன்னு நினைக்கிறாங்க, இயேசு இயேசுன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிரும். உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இக்னோர் பண்ணிட்டு இங்கே நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும், என்ன மனநிலை இருக்கணும், வேதத்தில் இருக்கிற உண்மை, சத்தியம், நீதி, நியாயம், கடவுளினுடைய கட்டளைகளை பின்பற்றுவது, அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது, இதெல்லாத்தையும் விட்டுடலாம். சும்மா இயேசு இயேசுன்னு கூப்பிட்டு அற்புதத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றலான்னு நினைக்கிறாங்க. இயேசுன்னு சொன்னால் அற்புதம் நடக்கும், இயேசுன்னு சொன்னால் மக்கள் விடுதலையாக்கப்படுவாங்க, நடக்கும். உண்மை, அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை மட்டும் பண்ணிட்டா போதாது. விஷயம் அதுதான். இயேசுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரலண்ணா, சொல்லணும், சொல்லி அற்புதத்தை செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அது பத்தாது. அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே இயேசு வாழ்ந்த மாதிரி வாழ்கிறதுக்கு தம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இஷ்டத்துக்கு வாழ்ந்துவிட்டு சும்மா இயேசு இயேசுன்னு சொல்லி அற்புதத்தை பண்ணிட்டு ஊரெல்லாம் போய் எல்லாத்தையும் பண்ணி சாதிச்சுட்டேன்னு நினச்சிட்டு அந்த மனநிலையில் மிதப்பாலைய முடியாது. பைபிள் சொல்லுது, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களை தெரியாதுன்னு சொல்லிடுவேன்றாரு. யோசிச்சு பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட ஏதோ சும்மா கர்த்தாவேன்னு போய் சொல்லிட்டு சும்மா போய் நிற்கல. உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையே அப்படி இருந்திருக்கும். அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. கடவுள் பிரதிநிதித்துவத்தை அனுப்புகிறாரு, விடுதலையாக்குறாரு. அவன் வாழ்க்கையே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா மற்ற கூட வந்த எல்லா யூத மக்களும் வணங்குறப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன பெருசாக வந்தது? பரவசப்பட்டு
உணர்ச்சி வசப்பட்டு கடவுளை பின்பற்றுற ஆளுங்களாக இருந்தால் அந்த இடத்துல நிச்சயமாக விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் இவங்க உண்மையாகவே வாழ்க்கையே அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. முழு வாழ்க்கையாகவே அப்படி நம்புகிறான். அவன் கடவுளை அப்படி தான் பார்க்குறான், கடவுளை அப்படி தான் அணுகிறான். யூத மார்க்கத்தையே எல்லாம் இஸ்ரவேல் அந்த கடவுள் கொடுத்துருக்கிற அந்த மார்க்கத்தையே சட்ட திட்டங்களையே அவன் அப்படியே வாழ்வியல் முறையாக்கி வச்சுருப்பான் போல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி இருக்கிறப்ப தான் இப்படி நிற்க முடியுது. ஸ்டபர்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியான நோக்கத்துக்காக நிற்க முடியுது. அப்படி நிற்கிறப்ப கடவுளே வந்து வேலை செய்கிறாரு, கடவுளே வந்து விடுதலை ஆக்குறாரு. சரியானதுக்கு நின்றுது பாருங்க, உண்மைக்கு நின்று பாருங்க. கடவுளே விடுதலை ஆக்குறதுக்கு ஆட்களை அனுப்புகிறார், தூதனை அனுப்புகிறார். இங்கே பெரிய அக்னி ஜுவாலை, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள் இதெல்லாம் மேற்கொள்ள முடியலன்னா பிரச்சனை என்னமோ நமக்குள்ள இருக்கு. ஐயோ, கிறிஸ்தவர்களுக்கு வருகிற இதை பாருங்க, பிரச்சனையை பாருங்க, போராட்டத்தை பாருங்க. பிரச்சனை எல்லா காலகட்டத்திலும் இருந்தது. ஆனால் அதை கடவுள் எவ்வளவு அற்புத விதமாக தாண்ட பண்ணார்னு பாருங்க. அப்படி அவங்க தாண்ட பண்ணதுக்கு இவன் என்ன மனநிலையோட கூட வாழ்ந்திருப்பான்னு பாருங்க. அவன் வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையாக இருந்திருக்கு. அதுதான் கடவுளை இவன் பக்கமாக வந்து நிற்க வச்சிருக்கு. சும்மா இல்லை, ஏதோ கடவுள் பேரை வச்சுக்கிட்டு அதை பண்ணோம் இதை பண்ணோம், அந்த சமாச்சாரமே இல்லை. இது வாழ்வியலை குறித்த காரியம். அதனால தான் விசுவாசம் வல்லமையாக வெளிப்படுது. கடவுளை அந்த அளவுக்கு நம்ப முடியுது ஆணித்தரமா. ஏன்னா வாழ்க்கையிலேயே இருக்குது. எப்படி நீங்கள் வாழ்க்கையிலேயே கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு தயாரா? வாழ்க்கையிலேயே கடவுளுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுறதுக்கு தயாரா? இல்லைன்னா சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு நானும் கிறிஸ்தவன் தாங்கன்னு நம்ம ஆவிக்குரிய தன்மையை தப்பான முறையில் நினச்சிக்கிட்டு அப்படி போகிற ஆளாக இருக்கிறோமா? ஆக சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி இருக்கிறோம், எப்படி வாழணும். ஆக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய விசுவாசம் கடவுளை பற்றியது. கடவுளுடைய சட்ட திட்டங்கள், அதை பின்பற்றக்கூடியவர்கள். அவங்க இதை மறுக்கிறதுக்கு, அவங்களுக்குள்ளே இருந்து விசுவாசம் வெளியே வர்றதுக்கு காரணம் கடவுள் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த சட்டத்திட்டத்தின் மேலே, சட்டத்திட்டங்களுக்கு மேலே, கட்டளைகளுக்கு மேலே, பிரமாணங்களுக்கு மேலே உண்மையான முறையிலே அர்த்தம் கொண்டிருந்தார்கள். அதுதான் விசுவாசத்தை வெளியே காண்பிக்குது. இன்றைக்கி நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் வாழக்கூடிய சூழலில் சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள கடவுளினுடைய பண்பு நலன்கள், கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் இவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வியல் முறையாக்கும் போது சவால்களை தாண்டி போகிறதுக்கு கடவுளே பக்கத்தில் வந்திருந்து உதவி பண்ணுறாரு. தேவ தூதரையும் அனுப்புகிறாரு. அவரே கூட வராரு. எபிரேயரில் வாசிக்கிற 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில், அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரே வராரு உதவி செய்கிறதுக்கு. உண்மையாக இருக்கிறப்ப, நீதி நியாயம் பக்கம் நிற்கிறப்ப, தீமையை வெறுக்கிறப்ப, அக்கிரமத்தை வெறுக்கிறப்ப, அதை வெறுத்து நிற்கிறப்ப, ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் எவ்வளவோ நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறேன், யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரும் புரிஞ்சுக்கிட்டலாம் கூட பரவாயில்ல. பாபிலோன் தேசத்தில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் கடவுள் பிரதிநிதித்துவத்தை அனுப்புனார். அப்புறம் ராஜாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி போட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிற்கக்கூடிய பாதை சரின்னா துணிஞ்சு நிற்கலாம். கடவுள் அவருடைய பிரதிநிதித்துவத்தை அனுப்புவார். இயேசுவே வருவார், வந்து உங்களுக்கு விடுதலையை தருவார், ஜெயிக்க பண்ணுவார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம், இந்த கடவுள் பெரியவர், இந்த இயேசு விடுதலையாளர், விடுதலையாக்குகிறவர், இதை புரிஞ்சுக்குவாங்க. ஆக அப்பேற்பட்ட நம்பிக்கை அடைவோம், ஜெபிப்போம். இப்பேற்பட்ட நம்பிக்கை நமது உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமான இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வியலாக்குவீராக. உமது நாமம் எங்கள் வாழ்க்கையில உயர்த்தப்படுவதாக.
சகல அநீதிக்கும் தீமைக்கும் போராட்டத்திற்கும் எதிராக நாங்கள் உண்மையும் சத்தியத்தையும் நீதி நியாயத்தையும் சார்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளட்டும். நீர் எங்கள் மூலமாக இந்த உலகத்திலே நீர் வெளிப்படுவீராக. எங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அமைவதாக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலங்களை திருப்பதாக. ஆமென். கடவுள் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.